நான்தாமா அறிவு ராசா என்னைக்கு நீதான் அம்மா எனக்கு கொண்டாட்டி புத்திருக்கு பட்டியலோட என்னைக்கு நீதான் எனக்கு கொண்டாட்டி பாட்டுக்கொரு பாட்டு படிப்பேன் ஒரு மாபெரும் சபையில ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை தருது. நான் தள்ளிடுவேன். நாளைக்கு காலையில சங்கத்துல 1 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும். சங்கத்து மாறிய கட்டினதா இருக்கட்டும். மரியாதை பேசுறீங்க. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. தெரியாம என்ன தலைவிக்கிறே தெரியணும். என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது. அப்படி என்ன வீர வெட்டி கிழிச்சு விட்டு நாளைக்கு ஆரசமங்கல ஏரியாவிலே பஸ் ஓடாது. ஏறாது வீரா அப்பா டக்கற. யாரு மேல கை வச்ச நீ? ஓடா. என் மேல கை வச்சதில்ல. ஆமா. நாளைக்கு எனக்காக என் பங்காளி செல்லப்ப மட்டும் வச்சத கண்ணு தீ குளிப்பேன். தலைவரே நான் டீ தான் குடிப்பேன். ஏய் உனக்காக எனக்காக என் மாமா தீ குளிப்பாரியா? என்ன மயிறுக்கடி நான் தீ குளிக்கணும்? ஆட ஓடிடா. என்னடா அப்படி பண்றீங்க? ரூபாய் மக்கள் குளிக்க மாட்டீங்க. ஆடுவேன். நான் ஆடுவேன். ஓடு. உட்காரு. நான் படுப்பேன். கீழயா மேலையா? நான் எப்படி தான் படுப்பேன்? ஏய் ஒண்ணு நான் கீழே நீ மேல. இல்ல நீ மேல இல்ல நான் கீழே. நான் மேல. நான் கீழே. படு. வா ரெடி. மைக் செட்ல லைட் ஆஃப் பண்ணி போடு. அப்பா கேக்குறேன் பக்கத்துல வா ஜூம் பண்ணிடு. உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. சரி. இந்த போட்டியில நீ ஜெயிக்கிறா இல்ல நான் ஜெயிக்கிறேன்? அப்ப நீ ஜெயிச்சா நான் என்ன? நான் ஜெயிச்சா நீங்க என்ன? நான் ஜெயிச்சு நீ தோத்து போய்ட்ட நீ எனக்கு கொண்டாட்டி. அப்ப நான் ஜெயிச்சு நீங்க தோத்து போய்ட்டா நான் உனக்கு புருஷன். உனக்கு என்கிட்ட 2 பக்கம் ஜோடி முடிஞ்சா சரி. நான் ஜெயிச்சாலும் ஒண்ணு தோத்தாலும் எப்படி நாள் 2 ஒண்ணுதானா? அப்புறம் என்ன? போட்டி வந்துருச்சு. போட்டி. பாத்துறோமா? உலகத்தில் சிறந்தவங்க ஆம்பளை. ஈபிக்க முன்னத்தர செக்யூரிட்டி சொல்றே ஆம்பளை மேல. 442 செக்ஷன் படி பொம்பளை. நீ மேல இருந்தியா? நீ மேல இருந்தானே கீழ இருந்தா சோலி முடிஞ்சா சரிதமா. கிட்ட கோரி கூட இருந்தா குழம்பு ருசியா இருக்கா? ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்குறார குத்து குத்தி. ஆமாடா சிவஜெஞ்ச ஓட்ட எதை வேணாலும் செய்யலாமடா. பேசுறீல. ஆமா. அவனோட கேள்வி கேக்குறேன். இட்லி தேவை சட்னியா சாம்பார்? நமக்கு தேவை சட்னியும் சாம்பாரும் தான். அதே கிடையாது. வேற இட்லிக்கு தேவை அரிசி உளுந்து தான் தேவை. சட்னி சாம்பார் இல்ல. தங்கம். வேட்டி எந்த இடத்துல கட்டுவாங்க? வேட்டி எல்லாரும் இடுப்புல தான் கட்டுவாங்க. அவங்க இடத்துல தான் கட்டுவாங்க. இல்லைன்னா மானம் மண்டைக்கு ஏறிடும். ஏமா சூப்பருக்கு ஆஃபர் கண்ணா? என்ன ஒரு புள்ளைய பார்த்தா சூப்பர் பாங்க 6 மாசம் ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவச ஆஃபர். அதே கிடையாது. பொண்ணிய தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். சரி. கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆஃபர். அட கொக்க மொக்க என் தங்கச்சி இல்லைன்னா உங்க அக்காவை கூட்டு போறோம். எங்க அக்காவும் இல்லைனா உங்க அம்மாவை கூட்டு எங்க அம்மாவும் இல்லைனா என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம்? பொம்பளை இல்லாத வீட்டுல கையே நினைக்க மாட்டியோ? தலை வச்சு விட படுக்க மாட்டேன். நல்ல பழக்க வழக்கம். ஆண்டே வைக்கிறமா? உனக்கு எனக்கு போட்டி வச்சுல. இப்ப கேக்குறீ பாரு. கேளு. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? நம்மள பொறுத்த அளவுக்கு சோறு தண்ணி கூட வேணாம்னு சொல்லி இப்படி தூங்குற வேலை தான். அதான் கிடையாது. வேற பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? பிள்ளை பக்குற. ஆமா காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு நைட்டு கொண்டாட வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து இழுத்து போட முடியும். அடக்க உடக்கமா தள்ள மாட்டு கத்துக்கணும். ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம். எது முன்னால கட்டுறது? பச்சை பிள்ளைய கேட்டாலே சொல்லுவான் 10 மாசம் தான் முன்னால போடும். இல்ல எல்லா மாடுமே பின்னால. முதல்ல மாட்டை செனக்கி போட்டுருக்கேன் பாத்துக்க. மாட்டுக்கு என்ன போட்டா பால் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டா பால் கறக்காது. மாடு கண்ணுக்குட்டி போட்டாதே பால் கறக்கும். இல்லையா? இல்ல அப்ப 10 படி மூத்திரம் தான் கறக்கும். கொள்ள மாடு கண்ணுக்குட்டி போட்டுமே மூத்திரம் தானே கறக்குது. அப்படியே ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? வெட்டிக்கார குனிய வச்சு பார்த்தாலே 4 கால். அதே கிடையாது. கேளுமா? ஆண் கழுதைக்கு மொத்தம் 4.5 கால். அரை கால் எங்க கூட வந்துச்சு? நடுவுல ஒரு மூர்த்த கால போய் பாரு. மூளை அந்த மூத்திர காலை ஏன் கேக்குற? நாய் எது காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது. ஏன் கிரவ மசர பாரு. உன் கூட நாடகத்துக்கு வந்தா எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏமா காலை தூக்கிட்டு ஏன் தூக்கிட்டு அடிக்குது? நின்னுகிட்டு அடிச்சா வாய்க்கு வந்து அதே காலை தூக்கிட்டு அடிக்குது. அவரெல்லாம் நின்னுகிட்டு அடிக்கிறாரு. விட விரியது விட்டவனா சுருங்குறது. இன்னொரு சொல்லு. ஒரு தடவை சொல்லுவேன். இல்ல கால்ல சரியா விட. விட விரியது விட்டவனா சுருங்குறது. விட விரியதான் செய்யும். விட்டதுக்கு அப்புறம் சுருங்கதான் செய்யும்.
கொட்டாடி தானே? அதான் கிடையாது. மாடு சாணி உடம்பு பாத்திருக்கேன். ஏண்டா உன் ஆராய்ச்சி மசலுக்கு அளவே இல்லையாடா? எதை பாக்கணும்னு கேள்மா விட விட விரியும் விட்டக்கப்புறம் புழுக்கு மூடும். அது எப்படி புழுக்குற டைமிங்கோட? ஆமா, அந்த பொசிஷனோட சொல்லணுமா? நான் யாரு என்ன தெரியாம பேசி அப்படி நீங்க யாருக்கு பெரிய டாக்டர் படிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் நான் 100 உங்களே போட்டு இது வேறச்சா என்ன ஊசி போட்டிருக்குமா? நான் பெரிய படிப்புலாம் படிப்பு டாக்டர் புரிய படிப்பு. அதுதான் என்ன படிப்பு? பிஏபிஎல். ஏய் அடிச்சு மண்டையில பொளந்து போடுங்க. பிஏபிஎல் வக்கீலுக்குல. அப்ப எம்பிபிபிபிபிபி எத்தனை பிபி? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ். அவ எம்பிபிஎஸ் அப்படி படிச்சிருக்கீங்களா? என்னென்ன படிப்பு? என்ன படிப்பு? பிஆர்சி, எம்பிடிசி, என்னென்னல், பிஎல்எஸ், என்ன பிஆர்பி, என்னென்னல், காளியப்பா. ஏய் என்னமா பஸ் பேர சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பஸ் எல்லாம் ஏறி போய் படிச்சேன். அப்படி ஏறி படிச்சு உங்க கிளாஸ் என்ன கிளாஸ்? சர்பத் கிளாஸ். இப்ப இருக்குது. என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவுல பட்டம் தரேன். என்ன பட்டம்? இலிச்சா பட்டம். அது அவ்வளவு தூரத்துல வாங்கணுமா? நாங்களே தர மாட்டோமா? சரிமா, உன்னை நான் செக்அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன செய்ய தெரியுமா? இந்த டாக்டர் பாக்குறதுக்கு முன்னால கம்பவுண்டர்ட்ட போய் ஓபி சீட் வாங்கிட்டு வா. ஓபி சீட்னா என்ன தமிழ்? நுழைவு சீட்டு. நுழையிறதுக்கு நான் சீட் ஆமா, நீ வாங்கணும். போய் வாங்கிட்டு வா. வாமா வாமா பெட்டிக்காரே, வாமா பாப்பா. ஓ பேரு என்ன? சுனிதா. இப்ப எல்லாம் தர முடியாது. உனக்கு எத்தனை? ஏமா புருஷன் இருக்கணுமா வயசு இருக்கணுமா? ஆடி வந்தா 16. ஆளவா அந்த இறங்கி ஆட்டி விட்டு போ. இப்ப கடையில கடையில உட்கார்ந்து ஆடிக்கங்க. ஏமா நீ வந்துட்டியா? வயசு ஐயோ வந்துட்டே. வயசு வராட்ட குச்சி எடுத்து இப்படிலாம் குத்து வருதா? போட்டா புடிச்சு வச்சிருக்கேன். சரி மாமா, உன்னை நான் செக்அப் பண்றேன். சரி. உனக்கு இழுத்து வர தெரியுமில்ல? உட்கார்ந்து விட்டாரு ஒரு வாரத்துக்கு இழுத்து விடுவேன். எப்படி கேட்டுக்க? மேல பிடிச்சு இழுக்கும்போது கீழே திறக்கணும். எப்படி? என்னடா யானை கொட்டாயிட்டவரு? வா, ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கு. போ சரியாயிரும். கிட்டத்துல வா. மூச்சு மூச்சு மூச்சு. என்னமா சத்தமே கேட்கல? உன்னை கொட்டுக்குடி போல. இத தூக்கி இங்க மாட்டணும். காதுல மாட்டணுமா? அது சொல்லாம சார் உங்க காலைய வைங்க. சரி, நான் தான் இடம் தெரியாம மாட்டேன். நீ அதை அந்த ஓட்டையில பிடிச்சு விட கொஞ்சம் கூடாது. வருஷம் 320 நாள் எடுத்து நானே வைக்க முடியும். ஒரு நாள் ஒரு பொழுது நீயே வைக்க மாட்டியா? என்ன இதே பொழப்பு மசரா எனக்கு? ஏய், என்ன செக்அப் பண்ணிட்டு இருக்க? செக்ஸ் பண்ணி பாத்து, செக்அப் பண்ணி பாத்து. மூச்சு மூச்சு. என்ன சிரிப்பு? சரியான புசுகோலியா இருப்பாரு. ஏய் கேள்மா, நான் யாரு வெத்த பிள்ளைய மயங்கி கிடக்குவாரு. விஷவாயு தாக்கி இவ்வளவு விஷமாப்பா? உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சிருக்கு. என்ன நோய்? நீ எங்கேயாச்சும் ஊர் போய் கை காலம் பின்னாடி அட அங்க ஏற்கனவே கால் கை பின்னால வருது. கையில சோறல்ல வாய திறக்கு. சோத்தாலினா ஓ அப்படிங்குது. மணல்ல உனக்கு தான் நொர நொறையா போகும். மணலா இருந்தா கிடக்கும், தரையனா ஓடும். உனக்கு வந்து சிக்கன் குனியா வந்து ஏய் சிக்கன் குனியா உடனே டெஸ்ட் எடுக்கணும். யூரின் டெஸ்ட். எப்படி? பாட்டுக்கு எடுத்து அது நம்ம யூரினை பிடிச்சு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா அவட்ட குடு. அதை குடிச்சு பார்த்து சொல்லுவா. அது எப்படி அதை குடிச்சு பார்த்து சொல்லுவான்? குடிப்பா. உப்புன்னு வச்சுக்க. அப்படி எடுத்து குப்பையா சப்புன சக்கரை வச்சுக்க. சப்பையா இதுல எல்லாம் இருக்கே. அதான் போட்டு பறக்க போட்டு என்ன செய்யற? என்ன செய்யற? யாவல மாட்டே. என்னமா சொல்ற? இழந்த பழமா? கணக்கில்லாத வெள்ளமரம். கொஞ்சம் பெட்டி வைக்க கேட்டுக்கணும். தென்னமரம் தாக்குள்ள பெட்டி வைக்க கேட்டுக்கணும். கையவுக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம். தென்னமரம் காட்டுக்குள்ள தென்னமரம் காட்டுக்குள்ள கூட்ட போறேன் கலப்பு. நானே உடனே சேர்ந்து கூட்ட போறேன் கலப்பு. இன்னைக்கு செட்டியாமடையில இருக்கக்கூடிய நம்ம முத்துமாரியை வேண்டிக்கிட்டு ஓட்ட போறேன் பொழப்பு. முத்துமாரி வேண்டிட்டு விஜயார ஓட்ட போறேன் பொழப்பு. கப்பலோட்டிய தவிர வாவுசி சிதம்பரனார் அவரை வேண்டிக்கிட்டு வெள்ளையனை வந்து டேய் ஓட்டி பாடுற கப்பல் சொன்னாரா. அப்பத்தே வீர தமிழன் என்று சொல்லக்கூடிய வாவு சிதம்பரனார் என்று சொல்லக்கூடிய விடுதலை போராட்ட தியாகி அன்னைக்கு கப்பல் ஓட்டினாரா. சொத்து பத்து அனைத்தையும் வித்துவிட்டு நான் திரும்பி வரும்போது, தாயகம் திரும்பி வரும்போது என்னுடைய கப்பல் இங்க வந்தே தீருன்னு சொல்லி கப்பல் ஓட்டிய தமிழ் வாவுசி சிதம்பரனாருடைய இளைஞரணியை வேண்டிக்கிட்டு ஆகட்டும் என்று சொல்லி ஆட்டு ஆட்டு
நினைக்கும்படியும் நட
கலக்க வேணாம் கட்டி பிடிச்சதை காதல் வரும் இல்லைன்னா கடுப்பு தான் கட்டி பிடிக்கிற கடுப்பு தானே வருது. சரி பாப்பா ஆரம்பத்துல போக எல்லாம் சரியாயிரும். என்ன ஊரை எதிர மாத்துற தயிர் சாத மாதிரி உள்ள கையை விடு மைக் செட்டுக்காரனே ஏப்பா லைட் ஆஃப் பண்ணி போடுங்கண்ணே. ஏன் உன்னை கட்டி பிடிச்சோன்னே கிளம்புங்க. உன்னை கட்டி பிடிச்சோன்னே அந்த பையனுக்கு அருணா கவர்லாம் பொறுப்பு பச்சை பிள்ளை என்னமா பண்ண போறாங்கன்னு பாத்துக்கிறீங்க. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்கு பாவாடையில் கக்கூஸ் கட்டவா பேரு பேருமிக்கு கோடி அருவி கொட்டுதோ என்னது கோடி அருவி கொட்டுது அது ஒன்னால தேடி உசுர முட்டுது என்னது ஒன்னால நம்ம கண்ணை மூடி செஞ்சது இல்ல கண்டது. அப்படியா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி என்ன நேரத்து கண்ணத்தை வைக்கிறது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி என்ன நேரத்து கண்ணத்தை வைக்கிறது சும்மா சும்மாடி ஆசை மனசு அந்த பிள்ளைய காட்டி இந்த வயலுக்கு சிறுசா இருக்கு குண்டி போனா போயிட்டு போறா சுண்டுட 1000 வரும் மூஞ்சி சொருவத்தி வரும் அது வந்தா விடுதில்லை 2000 குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது அடிய நம்மளான தவணை மட்டும் பிள்ளைகளை மட்டும் நம்பக்கூடாது தடிக்கு சொந்த கண்ணாக்கு வீதியில் அலைய விட்டு அவாடு போயிருவா 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நம்புகின்றது எடுத்து கூறி கிடைக்காமல் எறும்பு கிடைக்காமல் பேசி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடிய தாய் ஒரு கண்ணு தெரியாத புரோட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்தவனால் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரியாராக்க சொல்லிட்டு தன்னுடைய நிலங்களை பூரா வித்து படிக்க வைக்கிறார். மகன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரா. நான் பெற்ற மகனை நீ டாக்டர் ஆயிட்டா கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் பக்கத்துல இருக்கா ஒரு கண்ணு தெரியாத புரோட்டு தாயுடைய அம்மா சொல்றக்கு அசிங்கமா இருக்குடி வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் தலைமையில பிடிச்சி வெளியே தள்ளி விடுறா. இந்த தாயாப்பட்டவ அழுதுகிட்டே போய் சாயப்படிய நேரத்துல ஊர் முக்கியஸ்தரை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தாரா. நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேயத்தை இந்த கடிதத்தை வச்சு
எரிச்சிருங்க. ஒருவேளை நல்லடக்க செய்யறதுக்கு என்னுடைய மகன் தான் அவன கடிதத்தை கொடுத்துருன்னு சொல்லி எழுதியிருந்தாலாம். அந்த கடிதத்தில் என்ன நினைச்சுனா, அப்ப மகனே கண்ணு தெரியாத குருட்டுத்தாய், கண்ணு தெரியாத குருட்டுத்தாய் சொல்லி தர உடனே அனுப்பினேன். என் கண்ணு குருடானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் விண்களை அழிஞ்சு வச்சு டாக்டரியா சொன்னாங்க, நீ வெத்தமையை கூடனா போறான்னு சொன்னாங்க. இந்த பெத்த மனசு கேட்கலையா? நான் வெத்தமையை கூடனா போறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிங்க உனக்கு நான் வச்சேன்டா. அதனால ஏன் கண்ணு குருடுன்னு சொல்லி இந்த உண்மையை எழுதியிருந்தாலாம். இது ஏன் அவங்க சொன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக, உண்மையான மனிதனாக, உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறானோ அவனே உண்மையான ஆம்பளையாக, மனிதனாக, மகனாக இருக்க முடியும் என்பதை எடுத்து குறை. அந்த அம்மாவை பாடி நாடகத்தோடு ஒரு நன்றி, வணக்கம். முன்னூறு நாள் சுமந்து எண்ணம் முன்னடக்கி பெற்றெடுத்து 11 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்தே. அம்மம்மாரிலையும் அம்மா தோளிலையும் நான் உறங்க ஏனகத்தி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் இருவ நித்த சுற்றி எனக்காக பாடுபட்ட சாமி என்னைக்கு மீனிதான் சாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவளை நினைத்தா அதை உத்தமனே தாண்டா. அந்த உத்தமியே மறந்தா அதை செத்தவனே தாண்டாம். 10 மாதம் என்ன சுமந்து அந்தக்கே முன்னாலே எறும்பு வந்தாமே குசும்பு சேராமே, எறும்பு வந்தாமே குசும்பு சேராமே கொடி அறுத்தெடுத்த கண்ணுலக்க பாராமே கட்டி முன்னாலே பாலசுரம்
அஞ்சு வட்டி 10 வட்டி வச்சு ஆயுசுக்கு தாங்கி விட்ட அத்தனையில் ஆப்பதித்து ஆயுசுக்கு தாங்கி விட்ட பட்ட முன்பு போது ஒன்னா சாதி ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு ஈடு வேற எந்த பாசமும் கிடையாது என்பதை எடுத்து கூறி ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான். தாய் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கா, அப்பன் கிடையாது, அப்ப இறந்து போயிட்டார். ஏமா நிலம்பலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நகை நட்டுலாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னோட வா சிங்கப்பூர் கூட்டி போய் சொல்லி நிலத்தையெல்லாம் விற்க சொல்லி நகை நட்டுலாம் விற்க சொல்லிட்டு ஆத்தாவை ஏர்போர்ட் கூட்டி போயிட்டான். கூட்டி கொண்டு உட்கார வச்சுட்டு இருமா உனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. அந்த தாய் என் மயம் பசி பொறுக்க மாட்டான்னு அங்க இங்கேயும் அலமுதுரா. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் வந்து பாக்குறாரு, என்னமா அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம்? ஐயா என் மயம் பசி பொறுக்க மாட்டேன், டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆளை காணன்னு சொல்லும் போது கோடிங் பண்ணக்கூடிய ஆபீசர் பாக்குற பேரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிங்கப்பூர் பிளைட்ல ஏறி அவன் போயிட்டான். பெத்த தாயை விட்டு நகை நட்டு காணமும் காசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பெத்த தாய அனாமதா அதான் தமிழ்நாட்டு ஏர்போர்ட்ல விட்டு போயிட்டான். அங்க கோடிங் பண்ணக்கூடிய ஆபீசர் பார்த்துட்டு சொன்னாரா, அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு, பெத்த பிள்ளையே விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துச்சு அந்த அம்மா. ஆனா அந்த ஆசிரமத்துல கொண்டு சேர்த்தாகலாம். இதையே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்திற்கு முதல் தெய்வம் என்று சொல்லக்கூடியதே தாயும் தகப்பனும் தான். அவங்க சொன்னாதே நம்மளுடைய குல தெய்வங்கள்லாம் தெரியும். நீ எத்தனை கோயிலுக்கு அன்னதானம் போட்டாலும், எவ்வளவு கோயிலுக்கு நீ பாத யாத்திரையா மாலையை போட்டுட்டு போனாலும், பெத்த தாயும் தகப்பனையும் வீட்டுல வச்சு பார்க்காத மனிதனாக இருக்க முடியாது என்பதை எடுத்து கூறி, நீங்க கட்டக்கூடிய வீட்டுல ஒரு அறை வைத்து கட்டினால் உண்மையான மனிதர்களாக நீங்களும் நல்ல மனிதர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளை உங்களை காப்பாற்றும் என்பதை எடுத்து கூறி, தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கள் என்பது கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக தன்பவருக்கு நன்றி வணக்கம். எனக்காக அன்பளி படைத்திருக்கக்கூடிய வ.உ.சி. சிதம்பரனார் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக 100 ரூபாய் அன்பளி படைத்து தாயுடைய பாடலை மெய்யுருக பாடிய அருமை சகோதரர் அறிவுராஜா அவர்களுக்கு ஆரம்பமங்கலம் சண்முகம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். தாயை பாராட்டி அவருடைய பெருமையை சொல்லி பாடிய அருமை சகோதரர் அறிவுராஜா அவர்களுக்கு செட்டியமலை மாரிமுத்து அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். தெரிந்தால் பெட்டிக்காரத்தும் சரி நீங்களும் சரி, வ.உ.சி. பாடல தெரிந்தால் பாடும்படி உங்களை அன்போடு கேட்டு, தெரியாட்டா பரவாயில்ல, தெரிஞ்சா பாடும்படி உங்களை அன்போடு கேட்டு. தெரிந்த அளவுக்கு பாடுறோம், அது தவறா எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா அவருடைய புகழை பாடுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா வெள்ளி பனிமலை மீது கப்பல் விடுவோம்
அப்படின்ற பாடல் வந்து வ.உ.சி. சிதம்பரனார் இந்த தமிழ் இன மக்களுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வீரர் செம்மல் என்று சொல்லக்கூடிய பட்டமெல்லாம் நம்மளுடைய வ.உ.சி. சிதம்பரனாருக்கு தான் செல்லும். ஏன்னா அந்நிய நாட்டு கப்பல் நம்மளுடைய எதுக்கு வரமாட்டேன்னு சொல்லும் போது நான் கப்பலோடு தான் திரும்பி வருவேன் சென்றவர் தான் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள். அவருடைய புகழ பாடணும்னா அதுக்கு வார்த்தையே கிடையாது. இருந்தாலும் ஐயா அவர்களுடைய புகழ ஒரு 4 வரியாவது பாடணுமே. ஏன்னா அவரெல்லாம் அவர் காலத்துல நம்ம பிறக்காட்டினாலும் அவருடைய படிச்சதை வச்சு சொல்றேன், உண்மையாலே சொல்றேன். அவருடைய 2 வரியாவது அவரை பத்தி நான் புகழ்ந்து பாடணும்னு இந்த நேரத்தில் நேரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு பாடுகிறேன். நன்றி, வணக்கம். காலஞ்சென்று ஓடுதுவா காவேரி யாரு எந்த காலத்திலும் மறையாது வ.உ.சி. சிதம்பரனார் பேரு. நாட்டுக்காக உழைத்தவரை யாரு யாரு நம்ம வ.உ.சி. சிதம்பரனார் என்று கூறு. காலஞ்சென்று ஓடுதுவா காவேரி யாரு எந்த காலத்திலும் மறையாது சிதம்பரனார் பேர். சுதந்திர போராட்ட தியாகி என்று மக்கள் எல்லாம் கூறும் வ.உ.சி. சிதம்பரனார் பேர். காலங்கடந்து ஓடுவார் காவிரியாறு எந்த காலத்திலும் குறையாத வ.உ.சி. பேரு. உலகநாதம் பெற்றெடுத்த பிள்ளை யாரு பெற்றெடுத்த பிள்ளை யாரு உலகநாதம் பெற்றெடுத்த வ.உ.சி. சிதம்பரனார் என்று கூறு. நாட்டுக்காக உழைத்தவர் யாரு யாரு நம்ம வ.உ.சி. எந்த காலத்திலும் மறையார் சிதம்பரனார் வ.உ.சி. சிதம்பரனார். என்றுமே கூறு. நன்றி. வ.உ.சி. மேல் ஒரே ஒரு பாடல். பிள்ளையாம் பிள்ளை எங்கள் வ.உ.சி. பிள்ளை, பிள்ளையாம் பிள்ளை